காவேரி இந்த மாதிரி விஜய் எடுத்து போஸ்ட் அடித்து ஒட்டினோன்னே விஜயால் தாங்கிக்க முடியல. காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி வந்து இல்லைங்க, இந்த போஸ்ட்டில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்கள், சூப்பராக வந்து ஸ்டில் எடுத்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க காவேரி, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண, எப்படி இப்படிலாம் நீ பண்ண முடியும், என்னை கேட்காம கொள்ளாமல் என்னோட முகத்தை எடுத்து எப்படி நீ போடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லைங்க, இதில் வந்து என்ன இருக்குது, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹீரோவாக சூப்பராக தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு, இதில் என்ன தப்பு இருக்குங்க, மாடலாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே, மாடலாக இருக்கிறது நல்ல விஷயம்னு வந்து எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு விருப்பம்னு உனக்கு தெரியுமா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது காவேரி, நீ எப்படி இப்படிலாம் பண்ணுவ, நான் வந்து ஒரு கம்பெனியோட முதலாளி, என்னை வந்து எனக்கு வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் என்ன நினைப்பாங்க, இங்கே பாருங்கள் மாடலாக இருந்தால் என்ன தப்பு இருக்குது, முதலாளி இருந்தால் மாடலாக இருக்கக்கூடாதான், நான் இங்கே பாரு காவேரி, இந்த வேலையெல்லாம் நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு எனக்கு விருப்பம்னு ஒன்று இருக்கணும், எனக்கு விருப்பம் இல்லாத வேலையை நீ பண்ணுறதுக்கு உனக்கு யார் எந்த ரைட்ஸை கொடுத்தது, இந்த மாதிரிலாம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியவே தெரியலையா இப்போ கூட அப்படின்னு சொன்னோன்னே, சாரிங்க, நான் உங்களுக்கு விருப்பம் இருக்கும்னு நினச்சேன், அது எப்படி நினைப்பேன் காவேரி, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தானே கொடுத்தேன், ஆனால் அந்த நம்பிக்கை நீ கொஞ்சம் கூட சரியப்படுத்தலை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. சாரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னா, இங்கே பாரு நீ சாரி என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணதுக்கு ஈடாகாது புரியுதா, முதல்ல அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு முதல்ல எங்கெங்கே ஒட்டின போஸ்ட் அது எல்லாத்தையுமே எடுத்துரு, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க காவேரி, இவர் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண இப்போ எடுக்க சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து தாத்தா வராரு. தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தாத்தா எப்படி பண்ண, நான் தான் சொன்னேனேம்மா விஜய் பற்றி, விஜய்க்கு அதெல்லாம் விருப்பமே இல்லைம்மா, விருப்பம் இல்லாமல் பண்ணது தப்பு தானம்மா, அவங்ககிட்ட கேட்டு தானே எல்லாம் பண்ணியிருக்கணும், நீ எப்படி காவேரி இந்த மாதிரி முடிவெடுக்கிற, அவங்ககிட்ட கேட்காம அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் யோசிச்சியா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா நான் அதான் சொன்னேன்ல, அவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டார் தாத்தா, ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியுது, அப்புறம் ஏன் பண்ண, இப்போ விஜய் எப்படி சமாதானப்படுது அதான் தாத்தா எனக்கும் தெரியல, சரி நீ கவலைப்படாத, விஜய் கிட்ட நான் பேசுகிறேன் தாத்தா, நிஜமாலே பேசுகிறீங்களா தாத்தா, நிஜமாகவே பேசுகிறேன் போதுமா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. விஜய் வந்து சாப்பிட வந்து உட்காராரு. காவேரி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அப்படியே காவேரி பார்த்து முறைச்சிட்டு திருப்பிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றாரு. எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் தேவையில்லை, நானே எடுத்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. இதெல்லாம் தாத்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷனாக வெளியே போகிறாரு. அப்போ வந்து காவேரி வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போகிறாரு. அதை பார்த்துட்டு தாத்தா வந்து என்ன விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வராங்க. பார்த்தீங்களா அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. எனக்கு எல்லாம் தெரியும் விஜய், அப்போது உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியுமா, ஆமாம் விஜய் என்கிட்ட சொல்லிட்டு தான் அவள் செஞ்சா அப்படின்னே, இவர் தான் ஐடியாவே கொடுத்தாரு அப்படின்னோடனே, என்ன தாத்தா சொல்கிறீங்க, அவன் சொல்கிறது உண்மையா, நீங்கள் தான் ஐடியா கொடுத்தீங்களா அப்படின்னா, ஐயோ அப்பா நான் அப்படிலாம் ஐடியா கொடுக்கலப்பா, உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவன் என்னென்னா உன்னையே போட்டுட்டா மாடலா அப்படின்னோடனே, காவேரி இப்படிலாம் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து என்ன தாத்தா இப்போ கூட சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு, சரி விடு சமாதானம் ஆவான், நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் பக்கத்தில் உட்காராரு. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, என்னை பற்றி பேசணும், காவேரி பற்றி மட்டும் பேசாதீங்க தாத்தா, இங்கே பார்க்க விஜய் சொன்ன கேளு, இப்போ காவேரி எதுக்காக உன்னை மாடலாக போட்டால் தெரியுமா, எதுக்காக என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக, அதெல்லாம் இல்லை விஜய், உன் மேலே இருக்க உரிமை விஜய், புருஷன் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம புருஷன் வந்து நம்மளை வந்து தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்ற உரிமையில் பண்ணியிருக்கா, என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஆமாம் விஜய் உன் மேலே அவ்வளோ உரிமை இருக்குது, அவ்வளோ பாசம் இருக்குது அவளுக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் செஞ்சுருப்பாளா, இப்போது நம்ம மேலே ஒருத்தருக்கு உரிமை இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே வந்து அவங்கக்கிட்ட உரிமை எடுத்துப்போம், அதை தான் காவேரியும் பண்ணிருக்கா, புருஷன்ற உரிமையில் அவள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டா அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, உன்னை வேற ஒரு மனுஷனாக நினச்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பாளா, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பா, ஆனால் உங்ககிட்ட பர்மிஷன் கூட வாங்காமல் இப்படி செஞ்சுருக்கானா என்ன அர்த்தம், உன் மேலே உள்ள காதல்ப்பா, என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஆமாப்பா பின்ன புருஷன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு பார்த்தல, அவள் அவ்வளோ அன்பு உன் மேலே வச்சுருக்கதால தான் உன்னை கேட்காம கொள்ளாமல் உனக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கா, அதனால் முதல் முறையாக உனக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது நீ அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லப்பா, போய் பேசுப்பா ப்ளீஸ் அப்படின்னு அவர் பாரு மூட விட்டாரு உட்காந்துருக்கா, சரிங்க தாத்தா நான் பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு தாத்தா. இதோட முடியும்.